என் பேர் வந்து முரளி. நான் வந்து பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் டியூப் அண்ட் பிஸ்னஸ் எல்லாமே பண்ண கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டயர் தான் நிறைய சேல் ஆகுது. இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டயர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் போவாங்க. இப்போ செகண்ட் ஹேண்ட்றது நம்மள மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறவங்க, கார் வச்சுருக்கிறவங்க, அவங்களாம் புது டயர் வாங்க முடியாத நிலைமைக்கு இருக்கும்போது இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் டயர்ஸ் ஃபுல்லாக பட்டன் டயர்ஸாக எல்லாமே என்கிட்ட கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ டயருக்கும் இதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நியூ டயர் 40,000 கிலோமீட்டர் ஓடுதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 25,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் டயர், அதாவது எல்லா வெஹிக்கிளுக்கும் ஆட்டோவில் இருந்து 407 நடுவில் ட்ராவல்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இன்னோவா, ஸ்விஃப்ட், டிசைரு இந்த மாதிரி எல்லாம் ட்ராவல்ஸ் வண்டிக்கும் சரி. அதே மாதிரி ஓன் யூஸ் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி, ஹோண்டாய் இது எல்லாத்துக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பட்டன் டயர்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பட்டன் டயர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்பு, எபிசெட்டு அந்த மாதிரி டயர்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி 800 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான். எதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ரீட்ரைடோ இல்லை கட்டிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி டயர் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் டயர் தான். அதே மாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் வராங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ புதுசுக்கு யாரும் போக மாட்டாங்க. எல்லாமே ஹை பட்ஜெட்டாக இருக்குது. எல்லா டயருமே டூ வீலர் இருந்தாலும் சரி, ஃபோர் வீலர் இருந்தாலும் சரி, எல்லா டயருமே ஹை பட்ஜெட்டாக இருக்குது. எல்லா டயருமே ஹை பட்ஜெட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கார் டயரு நார்மலாக ஒரு இன்னோவா டயர் வந்து ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சிங்களேன், அது பேர் சொல்லக்கூடாது அதனால் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 சில்லற வருதுன்னா அது வந்து என்கிட்ட ஒரு 2,000லேயே கிடைக்கும் செகண்ட் ஹேண்டில். எல்லாமே டாப் மாடலாக தான் இருக்குது. எல்லா டயரும் கம்மி பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். இன்னொரு வந்து இங்கே சிட்டிக்குள்ளே பண்ணாமல் வெளியூருக்கும் வந்து நான் வந்து சப்ளை பண்ணிருக்கேன். எல்லாமே இப்போ வந்து ஒரு பார்சல் சர்வீஸில் போட்டு அனுப்பிச்சிடுவோம். 2 டயராக இருந்தாலும் சரி, 4 டயராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அனுப்பி விட்ருவோம். அந்த மாதிரி நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எதனா தேவைப்பட்டால் சொல்லுங்கள், உங்களுக்கும் நான் பண்ணித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா புது டயருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? புது டயருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா கிலோமீட்டர் வைஸ் தான். இப்போ நியூ டயருக்கு பில்லோடு வரும், இதுக்கு வந்து பில்லு கிடையாது, கேரண்டி தான். இதை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேரண்டி. இப்போ நான் ஒரு கஸ்டமர் சேல் பண்ணுறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வரணும். அந்த மாதிரி தான் சேலிங், வேறு எதுவும் இல்லை. ஆனால் டயர்லாம் பக்காவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் டயருங்க. உங்கள்கிட்ட என்ன மாதிரி கஸ்டமர் வருவாங்க? என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து உங்களுக்கு ஹோம் கஸ்டமர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக டீலர்ஸு, முக்கியமாக ட்ராவல்ஸ் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியும் எவ்வளோ கம்மி பண்ணி தரேன். இப்போ இது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? புது டயர்லாம் வந்து வாரண்டி இந்த மாதிரி இதுக்கு வந்து எப்படி? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ட்ராவல்ஸு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு நல்ல ஒரு பட்டன் டயர் தரேன்னா, சார் இந்த மாதிரி ஒரு 15,000 20,000 கிலோமீட்டர் என்னோட கேரண்டி. அதுக்குள்ளே எதனா ஒரு ஃபால்ட்டுன்னா நான் கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவேன். ஆமாம், புது டயருக்கு என்ன கேரண்டியோ அதே செகண்ட் ஹேண்ட். இப்போ புது டயர் கூட கல்லடி கேரண்டி தர மாட்டாங்க, நானும் செகண்ட் ஹேண்டுக்கோ கல்லடி கேரண்டி தரேன். ஆமாம், டயர் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணனா கூட பண்ணி கொடுத்துருவேன். இப்போ அந்த கல்லடி படுது இல்லைங்களா, எந்த அளவுக்கு நான் கொடுக்கும்போது இவ்வளோ பட்டன் இருக்குது, அதுக்கேற்ற போல் எவ்வளோ பட்டன் வந்து ஓடி இருக்கோ அதுக்கேற்ற அமௌண்ட்டு மட்டும் வாங்கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். வேறு என்ன மாதிரி டயர்லாம் வச்சுருக்கீங்க? என்னென்ன டைப்பில்? எல்லா டைப்பும் இருக்குது சார். இப்போ இதை பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூ வீலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது எல்லாமே காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா i10 இது எல்லாமே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்னோவா, ஆடி, BMW அதோட டயர் எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கும். ஆமாம், புது டயர் வாங்க போனீங்கன்னா அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் 20,000 தான், 15,000 மேலே தான் நார்மலாகவே. இது உங்களுக்கு 4 டயருமே வந்து 20,000லேயே கொடுத்துருவேன். ஆமாம், அவ்வளோதான். அதுவும் எல்லாமே டாப்பாக இருக்கும் டயர் எல்லாமே, எதுவுமே வந்து உங்களுக்கு இதுவாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். கஸ்டமர் ரெகுலராக வராங்க, ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா எனக்கு செகண்ட் ஹேண்ட் தான் மைண்ட் சேலு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே செகண்ட் ஹேண்ட் தான் தேவைப்படுது. இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 செட்டு கார் டயர் போட்டிருக்கேன், டூ வீலருக்கு ஒரு 5-6 டயர் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து மணி ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால செகண்ட் ஹேண்ட் தான் பெரும்பாலும் போகிறாங்க. ஆமாம், அதனால் என்னால் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். பட் குவாலிட்டியாக கொடுக்கும். ஆமாம், குவாலிட்டியாக கொடுக்கும். ஆமாம். அது எப்படி செக் பண்ணுறது குவாலிட்டியாக கொடுக்குறீங்கன்னா? குவாலிட்டியாக ஒன்றும் இல்லை சார். இப்போது அது எப்படி சொல்கிறது, இப்போ வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லக்கூடாது. சில பேர் வந்து டயரு நம்ம சம்பாரிச்சா போதும், அன்றைக்கி வியாபாரம் பண்ணால் போதும் அப்படின்னு பண்ணுறாங்க. அது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு கஸ்டமர் நான் பண்ணுறேன்னா அவங்க இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணி தரேன். அதுக்கேற்ற குவாலிட்டி என்கிட்ட இருக்கும் எப்பயுமே. டயர்ஸு இப்போ இது எல்லாமே 4 டயர் செட்டு தான். இது எல்லாமே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோ டயர், ஆட்டோ பேசஞ்சர் ஆட்டோ ஓட்டுறவங்களும் நான் பண்ணி தரேன். டயர் எல்லாமே நார்மலாக நம்ம மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் ஆக்டிவா டியோ வச்சுருக்காங்களா அவங்களுக்கும் பண்ணி தரேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாருதி காரு,
இதெல்லாம் i10. ஆமாம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரு அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் கேட்டகரி எல்லா வண்டிக்கும் இருக்குது. 2 வீலருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள் எஃபிசெட்டு. இப்போ நார்மலாக ஒரு காலேஜ் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 எஃபிசெட்டுக்கெலாம் 3000 மேலே தான் புது டயரு. அவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட்லேயே 1000, 1200 அந்த மாதிரி ரேஞ்சிலே கொடுத்துருவேன் டயர். எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே டியூப்லெஸ் தான். ஏன்னா இப்போ பெரும்பாலும் டியூப்லெஸ் தான், டியூப் டைப்பே கிடையாது. எல்லாமே டியூப்லெஸ்ஸாக பண்ணி கொடுத்துருவேன். அது காராக இருந்தாலும் சரி, 2 வீலர் இருந்தாலும் சரி, எல்லா வண்டிக்கும் இருக்குது. அதே மாதிரி எனி டியூப்ஸ் எல்லா வண்டிக்கும் டியூப்பும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். இதில் புதுசாக இருக்குது அவைலபிள் நம்மக்கிட்ட. எல்லா டயரும் இருக்குது.